களைச்சு போயிட்டேன். ரத்னா, அழாதம்மா, அழாத. இன்னைக்கு பண்டிகை நாள், ரொம்பவே சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். பாரு, நம்ம ரன்வீர் எவ்வளவு நல்லா காத்தாடி விட்டுட்டு இருக்கான்னு பாரு. என் சின்ன கண்ணனை பாரு. அடேங்க அப்பா, ரன்வீர், இப்ப நீ என்னோட காத்தாடியும் வெட்டிடுவ போல இருக்கு. பயப்படாதனா, உங்க காத்தாடியை யாராலையும் வெட்ட முடியாது. ரன்வீர் அண்ணனை ஜெயிச்சு காட்டு. அவரோட காத்தாடியை வெட்டிடு. வெட்டு 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 வெட்டிடுனா. அண்ணா வெட்டு, அண்ணா வெட்டிடு. வெட்டு 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 வெட்டு. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா ரன்வீரோட தங்கச்சி மனசு உடைஞ்சு போயிடும். கடவுளே, எங்க காத்தாடியை நல்லா பாத்துக்கோ. என் பூபதியை திருப்பி அனுப்பிடு கடவுளே, திருப்பி அனுப்பிடு. கடவுளே, நீங்க என்னைக்கும் என் லெட்டரை கவனிக்காம இருந்ததில்ல. இந்த வாட்டி அம்மா இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. இதையும் நீங்க கண்டிப்பா படிங்க. அப்புறம் அப்பாவையும் அனுப்பி வைங்க. இந்த காத்தாடியில நான் எழுத்தின செய்தி உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேரும். நாட்டாம நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இப்ப நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. உங்க பசங்க, உங்க சித்திக்காக, உங்க அன்பு மனைவிக்காக தயவு செஞ்சு வந்துருங்க. வந்துருங்க நாட்டாம.